எனக்கு கல்யாணம் ஆச்சு தாலி கட்டிட்டு திரும்பி பார்க்குறேன். எங்கள் மாமனார் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு, ஒரு பாரத்தை இறக்கிட்டாங்க. அதாவது அவர் 25 வருஷமாக பொண்ணு வளர்க்கலை, ஒரு பாரம் வளர்த்து வச்சுருக்காரு. அதை இழிச்சவன் எவனாவது வந்து அவன் தலையில் வச்சிடலான்னு நான் மாட்டினேன். அப்போ நமக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் கல்யாணமா, மாலையை போட்டு ஒரு ஓரமாக இழுத்துன்னு போகிறாங்க, பலியாட்டு இட்டுன்னு போகிற மாதிரி. மாமனார் காலில் விழுந்து எழுந்தேன். மாமனார் சொல்கிறாரு, மாப்பிள்ளை என் பொண்ணை நான் குழந்த மாதிரி வளர்த்துருக்கேன்னு. எனக்கு உடனே கோவம் வந்தது. என் வீட்டில் என்ன என்னை எரும மாடு மாதிரியா வளர்த்தான்? நீ பொம்பளை குழந்தை வளர்த்தா, எங்கள் வீட்டில் என்ன வளர்த்துருக்காங்க. அது கண்ணில் தண்ணியே வரக்கூடாதுங்க. எனக்கு சரிங்க மாமாண்ணே, அப்போ ஒன்றும் தெரியாதுல்ல, கவலையே படாதீங்க மாமாண்ணே. இப்போ தான் தெரியுது அந்த குழந்தை எதுக்கு அழுவோன்னு. பக்கத்து வீட்டில் இப்போ ஒரு அம்மா புதுசாக பட்டு புடவை கட்டினா அழுவுது, நகையை பார்த்தா அழுவுது. ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அதாவது நிறைய பேருக்கு, சில பேர் வந்து மனைவி